இந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக அமைவதற்கு என்னுடன் இருந்து பணியாற்றிய வேலூர் நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சின்ன ஆசை எனக்கு. அதற்கட்டமாக முதற்கண் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் கே சுபாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து தமிழ்நாடு வணிக சங்க பேரனுடைய மாநில துணைத் தலைவர் அன்புக்குரிய என் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாநில இணை செயலாளர் முல்லை சுந்தரேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய மாதேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாது அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் வேல்முருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏஜி செந்தில் முருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய வி டி செல்வராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர்கள் திரு சசி ராஜேந்திரன் அவர்கள், திரு ரவிச்சந்திரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு பெரும் துணையாக இருந்து எல்லாம் பணியாற்றிய எங்களுடைய வேலூர் மாவட்ட சிறப்பு செய்கின்ற வகையிலே செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் அவர்களுக்கு மாநில தலைவர்கள் சிறப்பு செய்கின்றார். வெங்கடேசன் வந்து உட்காருங்க, முன்னாடி வாங்க. அவங்க வாங்க. அடுத்து என் செயலாளர் திரு அசோகன் அவர்கள். வாங்க திரு திவ்யா சீனிவாசன் அவர்கள். திவ்யா சீனிவாசன் சீர் கொடுங்க, சீர் கொடுங்க. அது அருண் பிரசாத் அவர்கள். அம்மன் பிரபு அவர்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய துணை தலைவர் அன்புக்குரிய ஐயா ஐயா மேலே வாங்க, மேலே மேலே மாநில துணைத் தலைவர் அவர்கள். வாங்க வாங்க வாங்க. நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய மாநாட்டினுடைய தலைப்பு என்பது வணிகர் அதிகார பிரகடன மாநாடு என்ற தலைவர் வைத்திருக்கிறார். நான் கூட நினச்சி பார்த்தேன், அதிகாரி சட்டம் யார் கையில் வைத்திருக்கின்றாரோ அவர்கள் தான் அதுக்கு அதிகாரம் இருக்கும், அவர்கள் செயல்படுத்த வேண்டிய உரிமை அவர்கள் தான் இருக்கும் அப்படி என்று நான் நினச்சேன். நமக்கு எப்படி அது அதிகாரம் வரும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இப்போது தான் தெரிகிறது, உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அங்கே அதிகாரங்கள் தோன்றும். நம்ம கையில் அதிகாரம் எடுத்துக்க வேண்டியது தான். எனவே அந்த பிரகடன மாநாடாகத்தான் இன்றைய தினத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக முக்கியமான செய்தி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு ஜிஎஸ்டி தொடர்பான செய்திகள் 2017 அனைத்தும் எளிமையாக்கப்படும் என்று சொல்லப்பட்டு 2017, 18, 19, 20 இவையெல்லாம் விட்டு போன கணக்குகள் எல்லாம் இன்றைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அளவிலே வரிகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. வரிகள் கட்டியிருந்தாலும் கூட பதிவு செய்யக்கூடிய காலதாமத கட்டணம் என்று இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் எல்லா வகையிலுமே போட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தினம் ஒரு நோட்டீஸ். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதில் மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம் உங்களுக்கு, நீங்கள் அதை பார்க்கறது, நாங்கள் என்ன பண்ணுறது, 2 லட்ச ரூபா கட்டுங்க, 3 லட்ச ரூபா கட்டுங்க அப்படின்னு வருது. இது ஒரு பிரச்சனை. இதற்காகவே நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து இதை குறையெல்லாம் சொல்லி வந்திருக்கிறார். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் மாநாட்டிலே கூட அவர்களை வரவழைக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வர்த்தக அமைச்சர் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நிச்சயமாக முதல்வர் நமது மாநாட்டிலே கலந்து கொள்ள அவரை இசை தந்துள்ளார். தமிழக முதல்வர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கின்றார். நமக்குள்ள பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வது என்னன்னு சொன்னால், முதல்ல இந்த உள்ளாட்சி தீர்மானங்களை கொண்டு வரணும். நம்ம அதாவது இங்கே சொல்லப்படுகின்ற செய்தி மாநில தலைவருக்கான செய்திகள் ஐயா,